இந்த வீடியோ கஸ்டம் சம்பந்தப்பட்ட அப்டேட் ஏஇஓ ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்பரேட்டர் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்டு வீடியோ தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஏஇஓனா என்ன, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்டு, எலிஜிபிலிட்டி இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு இம்போர்ட்டர் ஏஇஓ ப்ரோக்ராமில் என்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு சில பேசிக் டாக்குமெண்ட் அவர்கிட்ட இருக்கணும். அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சொல்ல போகிற டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்ரி டாக்குமெண்ட். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு இம்போர்ட்டர் அப்படின்னா ஏஇஓ அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டயர் 1க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து T2, அதுக்கப்புறம் வந்து T3. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு வேலிட் பேன் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஐஇசி இருக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டர் கோடு உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேலிட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து வந்து எம்எஸ்எம்இ அப்ளிகபிள் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருக்கலாம், இது கட்டாயம் கிடையாது. அடுத்தது வந்து லாஸ்ட்டு 3 இயர் வந்து ஆடிட் ரிப்போர்ட் இருக்கணும், ஃபினான்சியலுமே வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டமோட HSN கோடு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள் பிஸ்னஸோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி வந்து இருக்கணும். இந்த எஸ்ஓபி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கிடையாது, உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எஸ்ஓபி. ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் பிஆர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பிஓ ப்ராசஸ் பண்ணுறது. ஒன்ஸ் குட்ஸு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து ஜிஆர்என் இன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ். ஸோ என்டையர் ப்ராசஸும் வந்து ஒரு டாக்குமெண்டேஷனாக உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து இந்த எஸ்ஓபி வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்பொழுது டேட்டா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏஇஓ ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். இமிடியட்டாக வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி ஏஇஓ சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து அடுத்து வரக்கூடிய சீரீஸில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் வர 6ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு பேசிக் லெவல் கிளாஸ். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோ வந்து இந்த கிளாஸில் வந்து இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.